வணக்கங்க. வெல்கம் டு தமிழ்நாடு யூபிஎஸ்சி சேலம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோமில் பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம எங்கே பண்ணியிருக்கோம், என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம், என்ன சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை நம்ம எங்கே பண்ணியிருக்கோம் வந்து திருச்செங்கோட்டில் பண்ணியிருக்கோங்க. திருச்செங்கோட்டில் வந்து ஆரோப்பிள்ளைங்க ஒரு கிராமத்தில் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னா வந்து ஒரு ஷோகேஸ் ஒன்று பண்ணியிருக்கோங்க, கிச்சன் ஒன்று பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து டபுள் பெட்ரூம் பண்ணியிருக்கோங்க, மேலே வந்து டாப் ரூம் பண்ணியிருக்கோங்க. என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம்னா வந்து காக்கா யூபிஎஸ்சி ப்ரொஃபைல் தான் பண்ணியிருக்கோங்க. காக்காவில் வந்து எக்ஸலண்ட் ஒரு பிராண்ட் வச்சு தான் பண்ணியிருக்கோம். எந்த மெட்டீரியல் எடுத்தாலுமே வந்து குவாலிட்டிலாம் மெட்டீரியல் இருக்காதுங்க. அதே போல் நம்ம காக்காவில் வந்து ப்ரீமியம் இருக்குங்க, அதுக்கப்புறம் எக்ஸலண்ட் இருக்குது, ஹை கிளாஸ் இருக்குது, அதுமாதிரி லேமினேட் ஒர்க்லாம் இருக்குங்க. இந்த சைட்டில் வந்து நம்ம வந்து எக்ஸலண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது மேலே நம்ம ஃபுல்லாமே வந்து பிங்க் லைட் கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் வந்து அந்த இந்த லாஸ்ட்டும் வந்து ஹோம் லைட் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இந்த கருவு என்ட்ரன்ஸில் வந்தாவே வந்து கை காலுக்குன்னு சொல்லி கருவு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது ஃபுல்லாமே வந்து லைட் பாருங்கள். லைட் வந்து கலெக்ஷன்ல வந்து எல்லாமே ஒரே லைனில் கொடுத்துருப்பாங்க. மேலே பிங்காகவும் கீழே வந்து எல்லாமே வந்து ஹோம் ஒயிட் வந்து சிங்கிள் வாட்ஸில் கொடுத்துருக்கோம். அதே போல் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோஸுங்க. இதில் பாருங்கள், அந்த சைடு டபுள் ட்ராவும் இந்த சைடு டபுள் ட்ராவும், சென்டரில் வந்து ஃபுல் வியூ அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் கொடுத்துருக்கோங்க. எல்லாமே வந்து எஸ்எஸ்டியில் பண்ணியிருப்போம். ப்ளஸ் வந்து இந்த ட்ராலாமே வந்து சாஃப்ட் க்ளோஸுங்க. விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிருங்க. அதே போல் வந்து 5mm டிவிடி கிளாஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. நீங்கள் வந்து இதோட கெப்பாசிட்டி பார்க்கணுன்னா பாருங்கள், நான் வந்து ஒரு 90 kg இருக்கேங்க. இது அசால்ட்டாக பாருங்கள், காக்கா இதெல்லாம் ஃபுல்லாக அண்ணாமத்தான் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹெவியை வந்து நம்மளுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குங்க. காக்கா பொறுத்த வரைக்குமே வந்து சாலிட் ராடு சாலிட் ஃப்ரேம் கொடுத்து மட்டும்தாங்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் வந்து உள்ளே வந்துங்க ஒரு சீலிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்படியே வாங்க, பக்கம் வந்து பெட்ரூம் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே பார்க்கலாங்க. சரி, நீங்கள் என்னங்க காக்கா எக்ஸலண்ட்டில் வந்து 1/1 வந்து யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. எல்லாமே சாஃப்ட் க்ளோஸுங்க. அதே போல் இந்த கைப்பிடிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கைப்பிடி எல்லாமே வந்து 50 இயர்ஸ் வாங்கி கொடுப்போம். எல்லாமே வந்து பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. இந்த கைப்பிடியில் வந்து இந்த துரு பிடிக்கிறதோ, இந்த கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த பிளாக் வருதோ அது மாதிரி நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து லாக் டைப்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இதில் வந்து இந்த ரூமில் வந்து மேலே லாப்ட்டு கீழே பாட்டம் வந்து அண்டர் லாக் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து ஒரு பாத்ரூம் வந்து உடன் டைப்பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அதே போல் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் சைஸ் வந்துங்க 3க்கு 6.75 அதான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து டார்க்காகவும், ஃப்ரண்ட் எல்லாமே வந்து ஒயிட்டாகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒயிட்னா பியூர் ஒயிட் இருக்காதுங்க, இது வந்து சேனம் ஒயிட் அந்த ஒயிட்டில் தான் இருக்கும். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தாங்க. அப்படியே பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே வந்து சேஃப்டி லாக்கர் கொடுத்துருக்கோங்க. என்ன டைப் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இதில் லாக் டைப்பில் கொடுத்துருப்போம். இப்போ நம்ம இழுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் சாஃப்ட் க்ளோஸ் தள்ளிக்கலாங்க. இதில் வந்து நம்ம சேஃப்டி லாக்கர் இருக்கிறே வந்து கஸ்டமர் தெரியாதுங்க, லாக் பண்ணி வச்சுங்க. நம்ம இப்படி அதே போல் வந்து நம்ம பாத்ரூம் செட்டப்பு சேம் அந்த கலருக்கு வந்து பேட்டர்ன் ஏற்ற மாதிரி நம்ம டார்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. கஸ்டமர் வந்து ஃபியூர் டார்க்கே வந்து கேட்டிருந்தாங்க, அதனால ஃபியூர் ஒரே டார்க்கில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பாத்ரூம் செட்டப்பில் வந்து நாம மட்டும்தான் வந்து இது பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இது வந்து நம்ம பாத்ரூம் வந்து நார்மலாக வந்து நம்ம கைப்பிடி வச்சோம்னா அதெல்லாம் கம்மிட் வரும். இதில் வந்து லைஃப் டைம் எதுவும் வராதுங்க. உள்ளே வந்து ஏர் ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும், ரொம்ப மோசமாகவும் இருக்கும். யூபிவிசி பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம வந்து செட்டப் இங்கே வந்து நம்ம வந்து ஆர்ச் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஆர்ச் ஒர்க் ப்ளஸ் வந்து வாஷ் பேஷன் ஐடியா கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் வந்து இந்த கல் வச்சு கீழே மட்டும் க்ளோஸ் பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இங்கே வந்து கைக்கெல்லாம் தண்ணி வந்து மேலே போடணும்னு சொன்னாலும் வந்து எல்லாமே நாமளே இந்த ஐடியா பண்ணி கொடுத்தாங்க. இங்கே நம்ம வந்து கருவாகவும் பண்ணிக்கலாம், ஏன்னா ஸ்கொயராக பண்ணுவோம். இன்னும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம், ஏன்னா இங்கே டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க, கொஞ்சம் லென்த்தாக வேணும் சொன்னாலும் கொஞ்சம் திங்ஸ் வைக்கணும். இந்த ஐடியா கிரே கலர் வந்து கொடுத்து பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே பர்பரா டிசைன் ஆகும், கீழே இந்த டைம் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே டபுள் டோர் செட்டப் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இது பாருங்கள், ஓப்பன் ஆச்சுங்க. இது ஃபுல்லாக டார்க் டைப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அதே போல் பாருங்கள், ஸ்டோர் ரூம் வந்து நம்ம டைப்பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. மேலே வந்து 1/1 பாருங்க,
கிச்சன் டாப் தான் பண்ணியிருக்கோங்க. டாப்பும் சும்மா கீழே தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து இங்கே வந்து ரொம்ப அவங்க வந்து வீட்டில் இருக்க மாட்டோம்னு சொல்லினால வந்து கிச்சன் அவாய்ட் பண்ணிட்டாங்க. கீழே பாட்டாங்க லாஃப்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இது வந்து மசாலா ராக்ஸுங்க.